வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம கோல்டு சார்ட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். மல்டி டைம் ஃப்ரேமில், வீக்லியில், டெய்லியில், 4 ஹவர்ஸில், 1 ஹவரில், 5 மினிட்ஸில், அது மாதிரி வந்து மல்டி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து எல்லா சார்ட்டுக்குமே பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே அன்னைக்கு உங்களுடைய வீக் வந்து ரொம்ப ஷெட்யூல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சாட்டர்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சண்டே ஈவினிங்கை உட்காந்து வீக்லியில் என்ன நடந்தது, டெய்லியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் 1 ஹவரும் 5 மினிட்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். பட் ஆனால் மைண்டில் வச்சுக்கணும், வீக்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா சண்டே ஈவினிங்கு, அதை வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும். அதனால தான் நீங்கள் ஒரே சார்ட்லேயே ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து அப்படியே ஞாபகம் இருக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க கட்டாயமாக பிகினர்ஸ் கைட் டு ட்ரேடிங் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற 18-19 வீடியோஸ் இருக்கும், எல்லாத்தையும் வந்து பார்த்துருங்க. மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ இல்லையோ, இதை கண்டிப்பாக பார்த்துருங்க. நிறைய தகவல் இருக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சி என்ன கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அங்கே இருக்கும். மொத்தமாக உட்காந்து பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வீடியோ, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள் போதும். அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். அது நடக்குதா அப்படின்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா புரிஞ்ச மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ்லாம் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா, பை ப்ராக்டிஸ் தான் கிளியர் ஆகும். நிறைய பயிற்சி பண்ணுங்கள். ட்ரேடிங் எங்கேயும் போயிடாது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமான விஷயமும் கிடையாது. ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். அப்போ கோல்டில் வந்து நான் நிறைய வீடியோஸில் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் இதுலேயும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ப்ரீவியஸாக 2013 ஒரே லெவலில் இருந்த கோல்டு கொரோனா வந்தப்போ இந்த ரேஞ்சை பிரேக் ஆகி 2019, 2020 அப்படிங்கிற அந்த இயரில் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் ஆகி மேலே வந்துச்சுங்க. மேலே வந்த ப்ரைஸு என்ன பண்ணான், ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். அப்போது 2020 2024 வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஞ்சிலே அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2100 அப்படிங்கிற ரேஞ்சும், கீழே வந்து 1700 அப்படிங்கிற ரேஞ்சும், மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்தது. அப்புறம் இப்போ சமீபத்தில் கோல்டு வந்து இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போய்கிட்டே இருக்கு, நல்லா புல்லிஷாக வந்து மேலே போச்சு. இது வந்து டெய்லியில் நம்ம வந்துட்டு இந்த லெவலில் இருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். கீழே பிரேக் அவுட் ஆக போகுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது வீக்லியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, ஒரு நல்ல புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் நடுவில் ஒரு ஆப்போசிட் கலர், பீரிஷாக வரும்போதும் அதே தான், நடுவில் ஒரு ஆப்போசிட், அதனால தான் ஆப்போசிட் கலர்னு சொல்கிறேன். ஒரு நல்ல புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு பீரிஷ் கேண்டில். அப்போ ப்ரைஸ் திரும்பவும் அந்த இடத்துக்கு வரும்போது, இந்த இடத்துக்கு வரும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு தடுமாறுவான். இந்த இடம் நல்ல சப்போர்ட்டாக வந்து வேலை செய்யும். அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபோது ப்ரைஸு திரும்பவும் வந்து மேலே போயிட்டான். என்னோடய வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் இண்டிகேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். நான் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணாதீங்க, அது ஒரு சுழல் மாதிரி, அந்த சுழலில் போய் சிக்கிக்காதீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் வேலை செய்யணும்னு போவீங்க, அது வேலை செய்யாது. அப்போ அந்த இண்டிகேட்டர் வேலை செய்யும் அப்படின்னா அந்த இண்டிகேட்டர்கிட்ட போவீங்க, அது வேலை செய்யாது. இப்படியே இந்த சுழலை சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் பணத்தை இழந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை மட்டுமே வச்சு மார்க்கெட்டை ஹையர் ஹை பண்ணிட்டு போதா, லோயர் லோ பண்ணிட்டு போதா, ட்ரெண்டிங் ஆகுதா, கன்சால்டேட் பண்ணுதா,
இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சதுனாலே நீங்கள் யூ ஆர் ரெடி டு ட்ரேட். நீங்கள் அந்த ரெடி டு கோ அப்படிங்கிற அந்த டைம் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் யூ ஸ்பெண்ட் டைம் ஆன் ஸ்டடிங் நியூ திங்ஸ் அபவுட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரேட்லாம் பண்ண வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க, கவர்மெண்ட்லேயே என்ன சொல்கிறாங்க, லேர்னர் லைசன்ஸ் வாங்கணும், ஒரு நல்ல டிரைவரை வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டி பழகணும், 6 மாதம் கழித்து திரும்ப வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட ஓட்டி காமிச்சிங்கன்னா சர்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோட்டில் ஓட்டலாம். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் கார் இருக்குது, அதனால் நான் ரோட்டில் எடுத்து சும்மா அப்படியே ஓட்டி பார்க்குறேன், வர போகிறவங்கள எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு போவேன். அப்படி பழகக்கூடாது, பழகவும் வேண்டாம், நிறைய சேதமாகும். அதுதான் ட்ரேடிங்கில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே சும்மா லைவில் போயிடுறீங்க, நிறைய சேதமாகுது. எல்போர்டு, நீங்கள் எல்போர்டுன்னு நினச்சி நல்லா டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கிடலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் அவசரப்படக்கூடாது. அப்போ அந்த சுழல்லேருந்து வெளியில் வந்துடுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நல்லா புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுதா கன்சல்டேஷன் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. உடனே என்ன வந்து கேள்வியை வந்து கேட்க எப்படி அப்படின்னு என்ன கேட்காதீங்க. வீடியோஸ் நிறையா போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை எல்லாத்தையும் பாருங்கள். பயிற்சி தான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன பதில் சொல்லுவேன், பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வரும், ப்ரைஸிங் வந்து கீழே வந்துடுமா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன், வராமல் ரிவர்சல் ஆகி மேலே போகிற மாதிரி போகிறான். பையர்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுவானோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி தோணுது? 5 ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மெத்தட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப அதே லெவலுக்கு போயிட்டு கீழே இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா கீழே 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 போக ஆரம்பிப்பான் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். இதை வந்து சில பேர் வந்து எம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஈக்குவல் ஹைன்னு சொல்லுவாங்க, சில பேர் டபுள் டாப்புன்னு சொல்லுவாங்க. பேர் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், கான்செப்ட் தான் முக்கியம். ஈக்குவலாக போனதுக்கப்புறமா விக்கு மட்டும் கூட மேலே போயிட்டு திரும்பவும் பாடி வந்து க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் உள்ளே வந்து வச்சான் இவன் கீழே வந்துடுவான்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எப்போ இது நடக்கும்? அடுத்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்த வாரம் வர்ற வீக்லி கேண்டில் வந்து இதே மாதிரி புல்லிஷாகவே மேலே போயிட்டு க்ளோஸ் மேலேயே வச்சுட்டானா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருவான். க்ளோஸ் மேலே வைக்கல, திரும்பவும் விக்கு மட்டும் வச்சுட்டு பாடியை கொண்டு வந்து இங்கேயே க்ளோஸ் வச்சான்னா பையன் கீழே வந்துடுவான். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இது உடனே வந்து வீக்லியில் தான் இது பார்க்கணுமா, டெய்லியில் அது நடக்குமா, 1 ஹவரில் நடக்குமா, நீங்களே செக் பண்ணி பார்த்துருங்க. டக்குன்னு மெசேஜுக்கு போயிட்டு என்னை கேள்வி கேட்குறத விட டக்குன்னு நீங்கள் 1 ஹவருக்கு போய் இந்த மாதிரி நடந்துருக்குதா, என்றைக்காச்சும் ப்ரீவியஸாக இந்த மாதிரி நடந்துருக்குதா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னை கேள்வி கேட்டால் நான் ஒரே வரியில் பதிலும் சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா கேள்விக்கு என்ன பதிலில் வந்து பார்ட் 13 14 போடணும். அதில் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது, இன்ஃபர்மேஷனாக தான் தெரியும், அனுபவம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி எங்கேயா நடந்துருக்குதான்னு நீங்கள் போயிட்டு செக் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன வீக்லியில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே போய் இந்த ப்ரீவியஸ் விக்குக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான். விக்கை மட்டும் விட்டுட்டு பாடியை கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே க்ளோஸ் வச்சானா கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். செல்லுக்கான வாய்ப்பை நிறைய பை மாதிரியே காட்டுவான், பட் ஆனால் எண்ட் ஆஃப் த வீக்கு செல்லில் போயிடுவான். அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். ஸோ வீக்லியில் இவ்வளோ தான் விஷயம், இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அடுத்து டெய்லியில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ டெய்லியில் என்ன நடந்ததுன்னா, நம்ம இங்கேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீடியோஸ் வந்து போட்டுகிட்டு இருக்கோம், இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து இந்த இடத்துலேருந்து சேனல் பேட்டர்னில் இருக்குது, சேனல்லேருந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலேருந்து இங்கே போச்சுன்னா திரும்ப வந்து கீழே வந்துட்டு மேலே போகுமா இல்லை எப்படி போகும் பார்ப்போம்னு பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு பிரேக் ஆகி மேலே போயிட்டான். அப்போ ப்ரீவியஸ் ஹைக்கு போனால்
அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறினா அங்கேருந்து சல்லுன்னு வந்து மேலேயே போயிட்டான். இப்போ நம்ம வீக்லியில் ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது டெய்லியில் நடந்துருக்குது பாருங்கள். ஒரு பெரிய புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, அந்த பெரிய புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு பேரிஷ் கேண்டில். அப்போ மார்க்கெட்டு எப்போவுமே மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். ஒன்ஸ் இது கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டானா கீழே போயிடுவான். பட் ஆனால் இந்த இடத்த அவன் விடாத வரைக்கும், இந்த இடத்துக்கு கீழே வர முடியாத வரைக்கும் மேலே தான் போவான். நல்லா கவனிக்கணும். விக்கு வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு கீழேயே கூட விக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாடி க்ளோஸ் வந்து உள்ளே தான் வைப்பான். அந்த மாதிரி பண்ணினானாலே அவன் மேலே போயிடுவான்னு அர்த்தம். இன்னொரு இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்கள். இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். மேலேருந்து ப்ரைஸு கீழே வந்தது, இங்கே வரைக்கும் வந்தது, வந்துருச்சா? இந்த இடத்துலேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி மார்க்கெட்டு மேலே போச்சு. இங்கே இருந்து மார்க்கெட்டு அடுத்த தடவை கீழே வரும்போது ஒரு புதுசாக ஒரு லோ வச்சுட்டான். இந்த லோவுக்கு கீழே, இந்த விக்குக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டான். அதாவது புது லோ. ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்குது, பட் ஆனால் புதுசாக வச்சுட்டான். திரும்பவும் மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, கீழேருந்து மேலே வரும்போது இங்கே தான் இந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸு இங்கே தான். அப்போது எங்கே வந்திருக்குது, இது வரைக்கும் வந்திருக்குது. இப்போ இங்கே வந்த மார்க்கெட்டு அடுத்த தடவை கீழே போகும்போது புது லோ வைக்க முடியல பாருங்கள். பாடி கொண்டு வந்து உள்ளேயே க்ளோஸ் வச்சுட்டான் பாருங்கள். கீழே போயிட்டு லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மேலே வந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் இந்த விக்குக்கு கொஞ்சம் மேலே போனால், ஆனால் பாடி உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணான், ப்ரீவியஸ் லோவுக்கு வரல பாருங்கள். புரியும்னு நினைக்கிறேன். நான் இது முடிச்சோன்னா இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரீவியஸ் லோவுக்கு வரல பாருங்கள். இப்போ இங்கேருந்தே திரும்பின மார்க்கெட்டை என்ன பண்ணான், மேலே ப்ரீவியஸ் ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சான். அப்போது கொஞ்சம் புல் பேக் வந்தான், மறுபடியும் வந்து மேலே போயிட்டான். கொஞ்சம் புல் பேக் வந்தான், திரும்ப வந்து மேலே போயிட்டான். அப்போ மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே கண்டினியூ ஆகும்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். அந்த லெவல் வரைக்கும் போகல. கீழே வந்த மார்க்கெட்டு நல்லா இந்த லெவலுக்கு நல்லா கீழே போகணும், அப்புறம் ஒரு புல் பேக் வரும், அப்புறம் ஒரு கீழே போகும், அப்புறம் ஒரு புல் பேக், அப்புறம் கீழே போகும். இப்படியே தான் கண்டினியூ ஆகும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. பட் ஆனால் இங்கே என்ன நடந்தது, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலை அவனால் பிரேக் பண்ணவே முடியல. ப்ளஸ் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு வரும்போது பாடி உள்ளே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுட்டான். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிட்டான். திரும்ப வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்கான், இந்த புல் பேக் தான் வந்திருக்கான். இங்கே எவ்வளோ பெரிய ட்ராப் ஆகிருக்கு. அந்த ட்ராப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ராப்பு ரொம்ப சின்னதா, இந்த ட்ராப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ராப்பு சின்னதா, இந்த ட்ராப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ராப்பு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அப்புறம் மேலே போகும்போது என்ன பண்ணான், இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான், புது ஹை. திரும்ப கீழே வந்துட்டு இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான், புது ஹை. திரும்ப கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிட்டான். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்து கோல்டில் மட்டும்தான் நடக்குதா, டெய்லி டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் நடக்குதானா, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இது நடக்குது. 1 மினிட்டில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ அப்படியே அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் போகும்போது உங்களுக்கு 1 மினிட்டில் காட்டுறேன் இது நடக்குது அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு ஹையர் லோ, லோயர் ஹை, இந்த கான்செப்ட் எல்லாமே தெரியுது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியுது, ட்ரெண்ட் லைன் வரைய தெரியுது. ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறானா, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு எப்படி போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட 6 மாதம் டைம் கேட்குறேன். இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், ப்ரீவியஸாக இருக்கிற லோவுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிட்டான். இதில் கீழே வந்து க்ளோஸ் வைக்கும்போது எங்கே வச்சுருக்கேன், ரொம்ப மார்ஜினலாக கொண்டுட்டு வந்து வச்சுருக்கான் பாருங்கள். இவ்வளோ தான், இந்த விக்குக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். பட் ஆனால் ஆக்சுவலாக இருக்கிற இந்த சப்போர்ட்லேருந்து கீழே போய் க்ளோஸ் வைக்கல. ப்ளஸ் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸு கீழே வந்துட்டு இந்த லெவலில் ஒரு தடவை வந்துட்டு லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஆனால் பாடி க்ளோஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே போய் இங்கே க்ளோஸ் வச்சுட்டான். அடுத்த தடவை மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போய் இந்த லெவலுக்கும் மேலே போய் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ இதெல்லாம் புல் பேக்கு, இது ஒரு புல் பேக் வரும், மேலே போகும்.
இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, செல் ட்ரேட் எடுத்திங்கன்னா உடனே க்ளோஸ் பண்ணோம், பை ட்ரேட் எடுத்திங்கன்னா ஹோல்டு பண்ணலாம். சரி, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன்னு நீங்கள் வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடைக்கும். மேலே போய் க்ளோஸ் வைக்கும் போது தான் கிடைக்கும். புல் பேக்கில் நீங்கள் பை பண்ணணும். இங்கேயே பை எடுக்கலாம். அதை விட்டு நீங்கள் இங்கே பை எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் வந்து இங்கே கூட இந்த லெவலுக்கு கூட திரும்பவும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ட்ரேட் எடுக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்க எடுக்காத இடத்துல ட்ரேட் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். பட் ஆனால் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வெளியில் வரணும்னு உங்களுக்கு தெரியணும். வெளியில் வர்றது இடம் தெரியல அப்படின்னா அபிமன்யு மாதிரி மாட்டிப்பீங்க. உள்ளே மட்டும் போக தெரியும், வெளியே வர தெரியலனா மாட்டிப்பீங்க. மகாபாரத போர் சொல்கிறேன், அபிமன்யு யாருன்னு கேட்காதீங்க. அப்போது டெய்லியில் வந்துட்டு என்னாச்சு, ப்ரீவியஸ் ஹை இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு போயிட்டு பாடி உள்ளே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். அப்போது ஒரு குட்டி புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இங்கே ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போச்சு, ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போச்சு, ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது மண்டே அன்றைக்கி நம்ம ஒரு சின்ன புல் பேக்கும் எதிர்பார்க்கலாம், இல்லைனா டைரெக்டாக இந்த ஹைக்கு மேலே போகிறதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறமா 4 ஹவர்ஸ் நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்களா ஒரு விஷயத்த, அந்த விஷயம் 4 ஹவரில் இன்னும் கூட கிளியர் கட்டாக தெரியும் பாருங்கள். அவங்க இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த லெவலில் வந்தோன்னோ சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான் ப்ரைஸ். இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான், மற்ற விஷயத்தில் எதுவும் பார்க்காதீங்க. இந்த லைனை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த லைனை மட்டும் பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் போட்ட லைனை தொட்டுட்டு மேலே போவான்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேலேயும் இருக்கலாம், கொஞ்சம் கீழேயும் இருக்கலாம். இந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது நீங்கள் ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். எதில்? லோவர் டைம் ஃப்ரேமில் எதுனா ரிவர்சலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டக்குன்னு என்ட்ரி ஆகிடணும் மார்க்கெட்டில். டெய்லியில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு 4-5 கேண்டில் பார்த்தது 4 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது பாருங்கள். அழகாக ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறான் பாருங்கள். இந்த ட்ரெண்டு மேலே இந்த ஹைக்கு போச்சா, திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கே வந்தானா, மேலே போகும்போது புது ஹைக்கு போகல பாருங்கள், கீழே வந்தான். ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்ப மேலே போகும்போது புது ஹைக்கு போகல, திரும்ப வந்துட்டு போகும்போது புது ஹைக்கு போகல, மேலே போகவே மாட்டான். ஆனால் கீழே வந்தாலும் கீழே ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே இல்லை. இப்போ இது என்ன ஆகும், கீழே வந்துடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. ட்ரெண்ட் லைன் மேலே போயிட்டு இருக்க ட்ரெண்டு பிரேக் ஆகி கீழே தான் வரும். கீழே எங்கே வந்தான், ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான். அப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனால் இங்கேயும் ஒரு குட்டி ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். மேலே போனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, கட் பண்ணி கீழே வந்துட்டான். இந்த ட்ராப்பு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், இதுலேயே இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ட்ரெண்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஃபாலு, அதே மாதிரி ரைஸ் ஆக ட்ரை பண்ணால் மறுபடியும் ஒரு குட்டி ஃபாலு, அதே மாதிரி ரைஸ் ஆக ட்ரை பண்ணால் ஒரே அடியாக ரைஸ் பண்ணால் கீழே வந்தால் ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவுக்கு தான் வந்தான். கீழே புது லோலாம் வைக்க முடியல, பாடி கொண்டு போய் க்ளோஸ் வச்சிட்டான். அப்போ திரும்ப மேலே போகும்போது என்ன பண்ணான், இந்த லெவலை கட் பண்ணி மேலே போனால் திரும்ப கீழே வரும்போது ப்ரீவியஸ் லெவலுக்கு வரவே முடியல, இங்கே ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ இந்த ட்ரெண்டில் நான் பிரேக் பண்ணி மேலே போய் புது ஹை வச்சான், ஒரு சின்ன புல் பேக்கு, இன்னொரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சலு, மறுபடியும் ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் கண்டினியூ ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இந்த லெவலுக்கு வரும்போது எல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தால் மார்க்கெட்டு மேலே போயிடுது, கிட்ட வந்தால் மேலே போகுது. இன்ஃபேக்ட் இந்த தடவை டச் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, பட் ஆனால் மற்ற நேரங்களில் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து டச் ஆகும்போதெல்லாம் மேலே போயிருக்கு. 4 ஹவர்லேயும் வந்து ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறோம். நம்ம ஏன் வீக்லியில் கீழே போகும் அப்படின்னு நம்ம பேசினோம் அப்படின்னா, இதுதான் ட்ரெண்டாகி மார்க்கெட்டு மேலே போயிட்டு இருக்கிறதுனால
1, 2, 3வது தடவை அந்த மாதிரி சப்போர்ட் எடுக்கிறதுனால 4வது தடவைலாம் வந்தானா வீக் ஆயிடுவான். திரும்ப அதே லெவலுக்கு போனால் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா பிரேக் ஆகி கீழே போயிடுவான். நீங்கள் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஒரு வீடியோ இருக்கும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இது வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கான் பார்த்தீங்களா. ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சலு, ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட். ஒரு சின்னதாக ரிவர்சலு, ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட். இதில் இன்னும் வேறு எதனா தெரியுதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் வந்துருக்குதா மார்க்கெட்டு. ப்ரீவியஸாக இங்கெல்லாம் வந்து ரெசிஸ்ட் ஆன மார்க்கெட்டு இந்த தடவை அந்த லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். திரும்பவும் கூட இது பாருங்கள், விக்கி இங்கே வரைக்கும் இருக்குது. மேலே போய்ட்டு கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலில் வரைக்கும் தான் வந்தான், வந்துட்டு மேலே போயிட்டான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். அது எப்படி வரும் அப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான் வரும். நீங்கள் அதை நான் எத்தனை வீடியோ 100 வீடியோ நான் போட்டு 100 வீடியோவுமே நீங்கள் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரே வழி ப்ராக்டிஸ் தான். அப்போது நம்ம 4 ஹவரில் பார்த்தா அதே விஷயந்தான். ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து பார்த்தோம் 4 ஹவரை. இது 1 ஹவரில் வந்துட்டு ஒரு 4-5 நாளைக்கு தான் பார்க்க முடியும். ஒரு 4-5 நாளில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருதோ அப்போல்லாம் ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கு. எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருதோ அப்போல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அப்போ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஹை தான். இந்த எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட்டு போச்சு அப்படின்னா அங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது, ப்ரீவியஸ் லெவலில் இருந்து வர்ற ட்ரெண்ட் லைனு. ஸோ மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டை வந்து வீக்லியில் நல்லா புல்லிஷாக தான் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ இது நேற்று வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்டம் வந்து பார்த்தீங்களா. இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 4 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு அப் ட்ரெண்டு புல் பேக்கு, ஒரு அப் ட்ரெண்டு புல் பேக்கு, ஒரு அப் ட்ரெண்டு புல் பேக்கு. அடுத்து என்ன வரணும், அப் ட்ரெண்டு தான் வரணும். வந்துச்சா அப் ட்ரெண்டு? நேற்று ரொம்ப அப்படி இப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு இருந்தால் சடனாக வந்து ஈவினிங் வந்து நல்லா வந்து மேலே போயிட்டான், நிறைய வந்து அள்ளி கொடுத்தான். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்து ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. கற்றுக்கிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸியாக. எங்கே ஆரம்பித்தான் நேற்று, இங்கே ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஆரம்பித்து எவ்வளோ பெரிய ஃபாலோ ஆகிற மாதிரி கொண்டு போனான் பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஏமாத்துறது. ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. காலையில் ஒரு தடவை எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துலேருந்து மேலே போனால் எல்லாத்தையும் வந்து பையின்னு நம்ப வச்சு எல்லாத்தையும் பை பண்ண வச்சு சடனாக கடன்னு கீழே வந்து இந்த லெவலுக்கும் கீழே வந்தவன் இந்த இடத்துலேருந்து மேலே ரெக்கவர் ஆரம்பித்தான், மேலே எங்கேயோ கொண்டு போயிட்டான் மார்க்கெட்டை. இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, இந்த பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ உடைய எண்டில் ஒரு ரிவர்சல் கேண்டில் போட்டான். மேலே போய் ப்ரைஸ் வந்து திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டு மேலே போகும்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அப்படின்னு அந்த என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தடை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பேசியிருந்தோம். பட் ஆனால் இதுதான் ஹிட் அண்ட் ரன். மேலேருந்து கீழே வந்தான், அப்படியே மேலே போயிட்டான். அந்த திரும்பவும் வந்து ஃபெயில்டு லோ, ஈக்குவல் லோ, இல்லைனா வந்து இந்த இடத்துக்கும் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போயிட்டு போகிறது, அந்த விஷயம்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்தான், அப்படி போயிட்டான். இதுதான் ஹிட் அண்ட் ரன். அப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்பை வச்சு அடுத்தடுத்து கண்டினியூ ஆகி அவன் மேலே போகிறத வச்சு நம்ம ஹையர் லோ கான்செப்ட் தெரியும் போது நம்ம அடுத்தடுத்த ட்ரேட் வந்து எடுக்கலாம். என்னென்னா இங்கேருந்து மேலே போன ப்ரைஸு கீழே வரும்போது இந்த லோக்கு வர முடியல, மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணான், இந்த ஹையை தாண்டி மேலே போயிட்டான் பாருங்கள். கீழே வரும்போது இந்த லோக்கு வர முடியல, மேலே போகும்போது புது ஹை, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மேலே போகும்போது புது ஹை, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மேலே போகும்போது புது ஹை, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, மேலே போகும்போது புது ஹை, இப்படியே பண்ணிட்டு போயிட்டேன்.
ஸோ இது உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா தான் இதை நீங்கள் பண்ண முடியும். தெரியாது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்ப 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 ரிஸ்கியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு நீங்கள் ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட்டாக இருக்கும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த கான்செப்ட் எப்போ உங்களுக்கு வந்து பழகும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் பழகும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அப்போ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் வந்து விடவே இல்லை பாருங்கள், கடைசி வரைக்கும் விடலை. இப்போ இந்த லெவல் என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து தடுமாறுறான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தடுமாறிருக்கான், இந்த இடத்த கிட்டத்தட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கிறான். ப்ரீவியஸாக இங்கே எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான் பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்தான், அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் அடுத்த ரூபா மேலே போனான், அடுத்த ரூபா மேலே போனான், அடுத்த ரூபா மேலேயே போயிட்டான். சரி சார், இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது? நான் வீக்லியில் பார்த்தேன், டெய்லியில் பார்த்தேன், 1 ஹவரில் பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்த எப்படி வந்து நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது? ப்ரைஸ் மேலே தான் போகுதுங்கிறத ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நீங்கள் செல் ட்ரேடை விட பை ட்ரேடில் தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் வந்து அதிகமாக வந்து பண்ணணும். அப்போ நீங்கள் பை ட்ரேடில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஒரு இடத்துக்கு ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகுது, திரும்பவும் கீழே வரும்போது அந்த இடத்த பிரேக் பண்ண முடியல பாருங்கள். மேலே போய்ட்டு கீழே வரும்போது திரும்ப அதே இடத்த பிரேக் பண்ண முடியல பாருங்கள். மேலே போய்ட்டு கீழே வரும்போது அந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பைங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே இந்த இடத்துல ட்ரேடு வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து திணறிட்டு இருக்கிறான். நீங்கள் இந்த இடத்துல ஒரு பையை எடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பை எடுத்துட்டீங்க, நீங்கள் மார்க்கெட்டில் நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்து மேலேருந்து ப்ரைஸு கீழே வந்த உடனே இந்த ரேஞ்சில் வந்து பை வந்து எடுத்துட்டீங்க. நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கமாக இருக்கிற கேண்டிலில் ஏதாவது ஒரு கேண்டிலுடைய பாடி வந்து இந்த விக்குக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், லாஸை புக் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வைக்காத வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பை பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டே இருக்கலாம். இல்லை ஒரே ஒரு தடவை பை பண்ணிவிட்டு அந்த ஒரு ட்ரேடை மட்டும் ஹோல்டு பண்ணி அப்படியே வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் மார்க்கெட் இஸ் பாசிட்டிவ், புல்லிஷ், மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி தெரியும்? ஹையர் டைம் ஃப்ரேமில் தெரியும். ஓகேங்களா? இங்கேருந்து வந்து மேலே கிட்டத்தட்ட கீழேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருந்தான். இப்போ இந்த லெவலில் இருந்து பார்க்கும்போது வந்துட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு $4000 கிட்டத்தட்ட கொடுத்துருக்குறாங்க. $4000 கிட்டத்தட்ட ஒரே ஒரு லாட்டுக்கு சொல்கிறேன். அதே தான் ஹையர் லோ கான்செப்டே தான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இந்த லோவை திரும்ப வந்து இந்த லோ இங்கேருந்து மேலே போனான்னா திரும்ப வரும்போது இந்த லோ தானா, மேலேருந்து கீழே வரும்போது இதுதான் லோ, மேலேருந்து கீழே வரும்போது இதுதான் லோ. இது மேலே போகவே இல்லை, இந்த லெவல் வரைக்கும் தான் போச்சு. அப்போது இந்த ஹையும் இந்த லோவுடைய மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டான். ஸோ இதுக்கு மேலேயும் போகலை, இதுக்கு கீழேயும் போகலை, ஒரே ஒரு லாஸ்ட்டாக வந்து மேலே போயிருக்கலாம். இப்போ கீழே வந்து இந்த லெவலை கட் பண்ணானா தான் கீழே போகும். ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்டு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடு வந்து இங்கே கூட எடுப்பீங்க, இந்த இடத்துல எடுப்பீங்க ட்ரேடு. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இதை கட் பண்ணி கீழே போயிட்டான்னா அவ்வளோதான் க்ளோஸ். இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். எது வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். எக்ஸாக்டாக அதுதான் நடக்கும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போவோம், அது வரைக்கும் தான் போயிருக்கேன். மேலே போயிருக்கான், பட் ஆனால் கீழே பாடியை உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டான் பாருங்கள். ஸோ இந்த விஷயங்கள் வந்து திரும்ப மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நிறையா இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு 500 இடத்துல 1000 இடத்துல நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு வந்து புரியும். அது வரைக்கும் புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. நான் 1 மினிட்டில் கூட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு சின்ன ரிவர்சலு, மார்க்கெட் திரும்ப வந்து இன்னொரு பேரிஷ் கேண்டலுக்கு அப்புறமா மேலே போன மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? இது லோ, அடுத்து இன்னொரு லோ, அடுத்து இன்னொரு லோ, அடுத்து மேலேருந்து வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? இந்த லோவை பிரேக் பண்ணல பாருங்கள், இந்த லோவிலேயே இருந்திருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்னது? புதுசாக லோ வைக்கணும்,
புதுசு புதுசாக எங்கே லோ வச்சான், திரும்ப அதே லோலையே நின்ட்டான் பாருங்கள், போகல பாருங்கள் மேலே. இந்த லோவை கட் பண்ணவே முடியல பாருங்கள். கட் பண்ண தான் கீழே போவான், கட் பண்ண தான் மேலே போவான். இங்கே பாருங்கள், ரொம்ப நேரமாக கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருந்தது. பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். ஈக்குவலாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போனான், திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை. புது ஹை வச்சுட்டு மேலே போயிட்டே இருந்தான். எங்கே கட் பண்ணான், இங்கே தான் கட் பண்ணான். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணான், மேலே போனான், ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்து மொத்தமாக கீழே வந்துட்டான். இங்கேயே உங்களுக்கு வந்து சிக்னல் கிடச்சிருச்சு. இவ்வளோதாங்க. இதுக்காக நீங்கள் வந்து 1 minute சார்ட் பாருங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணல உங்களை. இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? புது லோ, இன்னொரு லோ, இன்னொரு புது லோ வைக்க முடியல பாருங்கள். இந்த லெவலுக்கே வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு, அதுலேருந்து மேலே போயிட்டா பார்த்தீங்களா? இது பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன டைம் ஃப்ரேம்னாலும் எடுத்துக்கோங்க, அந்த டைம் ஃப்ரேமில் அது வந்து நடக்கும். உங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து உங்களுடைய கேபிட்டலில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. உங்கள் கேபிட்டல் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 5 minutes டைம் ஃப்ரேமு, மீடியம் சைஸ் வரைக்கும் 5 minutes டைம் ஃப்ரேம் நல்லா வேலை செய்யும். ஒருவேளை நீங்கள் எக்கச்சக்கமாக கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 hourயே நீங்கள் வந்து மினிமம் டைம் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்கலாம். என்ட்ரி எட்டு எக்ஸிட் மெத்தடை வச்சு நீங்கள் ட்ரேடு எடுக்க பாருங்கள். என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் இதில் சர்வை பண்ண முடியும். மேலே போன ப்ரைஸு கீழே இந்த மேலே போகும்போது அந்த இடத்துக்கு போகலை, திரும்பவும் கீழே வந்தான், மறுபடியும் மேலே போகும்போது அந்த இடத்துக்கு போகலை, திரும்பவும் கீழே வரல பாருங்கள். என்ன நடக்குது, ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே சப்போர்ட் தான் இது. அப்போ மேலே போன ப்ரைஸு புது ஹை வச்சான், கீழே வரும்போது இந்த லோவுக்கு வர முடியல பாருங்கள். மேலே கொஞ்சம் அப்படியே இருந்து மேலே போனால் புது ஹை வச்சான், கீழே வரும்போது இந்த லோவுக்கு வர முடியல பாருங்கள். ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ கோல்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலயமா ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு எதனாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நிறையா பாராட்டுகள், நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. கேள்விக்கு என்ன பதில், அடுத்த பாகத்தில் வந்து அந்த கேள்விகளுக்கான விடை என்னன்னு பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.